மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஹரிஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநகர காங்கிரஸ் தலைவர் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மக்களை மதிக்க தெரியாத மத்திய அரசு தேவையில்லை. இதேபோல் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஸ்டேட் பேங்க் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நூர் முகமது, வட்டார தலைவர் சுப்பராயலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் மோடியின் உருவப்படத்தை மிதியடியால் அடித்து ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜமால் முகமது யூனிஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பழைய பேருந்து நிலையம் அருகில் நகர காங்கிரஸ் தலைவர் ஆல்பர்ட் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிராம கமிட்டி தலைவர் விவேக், வட்டார தலைவர் அந்தோணி ராஜன், காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகர் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட சிறுபான்மை துறை சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கையாளாகாத மத்திய அரசு மோடியும் அமித்ஷாவும் அந்த மாணவர்களை தடியடை நடத்தி ஏதோ தீவிரவாதிகளை நடத்துவது போல் நடத்தி கொடூர தாக்குதலை நடத்தினார்கள். அது குறித்து பேசலாம் என்று பாராளுமன்றத்துக்கு சென்றால் பாராளுமன்றத்தை பிரதமர் வருவதே இல்லை. பிரதமர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் வருவதில்லை. அதை பேசலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் பேச எந்திரித்தால் அந்த மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்திலே பேச அனுமதிக்கப்படவில்லை.